ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து 4ஆம் வகுப்பு 6வது பாடம் முயல் அரசன் பற்றின கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? ஒரு விவசாயியின் தோட்டத்தில் விளைந்திருந்த காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் வயிறார தின்று வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல். ஆனால் அதன் மனதிற்கு ஒரு கவலை. என்ன கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டில் வந்து ஒரு புலி வந்து பல்லாண்டு காலமாக ஆட்சி செஞ்சு வந்திருக்கு. அந்த புலிக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முயலோட ஆசையாகவே இருந்துச்சு. புலியை விட நம்ம தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டில் உள்ள மற்ற விலங்குகளும் நம்மளை வியக்கும்படி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த முயலுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கு. உடனே அதற்கான முயற்சிகளில் செயல்பட்டால் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து அதற்கான வேலைகளை பார்த்துருக்கு. இப்போ வந்து நம்ம கதைக்குள்ள போவோம். அப்போ வந்து முயல் என்ன நினச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முயல் பேசிக்கிட்டு இருக்கு. நல்ல செழிப்பான தோட்டம், சுவையான கேரட், ஆஹா என்ன இனிமை, சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறதே. கேரட் சாப்பிட்டதும் அவங்களுக்கு அப்படியே மெய் மறந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காட்டில் உள்ள புலி நம் முன்னோரை தன் பசிக்கு இரையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று தின்று விடுமோ. புலி வந்து என்ன பண்ணியிருக்கு, முயல்களுடைய அவங்க தாத்தா பாட்டி எல்லாரையும் கொண்டு இரையாக்கி சாப்பிட்ருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய உயிரையும் இந்த புலி வந்து நம்மளையும் ஒரு நாள் அடித்து சாப்பிட்ருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையிலேயே அந்த முயல் வந்து படுத்திருக்கு. இந்த கவலையிலேயே வயிறார உண்ட பிறகும் சற்று நேரம் உறங்கி மகிழ முடியாமல் போனதே. இந்த புலி நம்மளை சாப்பிட்ருமோங்கிற பயத்திலேயே அதனால் தூங்கவே முடியலையாம் முயல்னால். ஒரு முயற்சி செய்து பார்ப்போம், அதில் தோற்றால் வீர மரணம் அடைவோம். வாழ்நாளெல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது. அதாவது ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம், வாழ்நாள் பூராவும் நம்மளால் இதே மாதிரி பயந்து வாழ முடியாது. புலிக்கு பயந்துக்கிட்டே நம்மளால் இப்படி வாழ முடியாது, முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முயல் நினச்சிக்கிட்டு இருக்கு. உடனே முயல் வந்து ஒரு திண்டில் நல்லா அட்னக்கால் போட்டு உட்காந்துருக்கு. புலி அங்கே வந்திருக்கு. முயலே, உனக்கு எவ்வளவு தைரியம், இவ்வளவு காலம் என்னை கண்டாலே ஓட்டம் எடுப்பாய், இப்பொழுது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிற உன்னை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கு. புலி வந்து முயலை மிரட்டியிருக்கு. உடனே முயல் என்ன சொல்லியிருக்கு, ஓடுங்கண்ணா, நான் உன்னை கண்டா உடனே உனக்கு செய்தியே தெரியாதாக்கு, உனக்கு எங்கே தெரிய போகுது, இங்கே கூட்டம் நடந்த போது நீ தான் அப்பாவி விலங்குகளை கொண்டு வேட்டையாடி தின்னுக்கிட்டு இருந்தியே, அப்புறம் எப்படி இங்கே கூட்டம் நடந்த விஷயம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் புலியை பார்த்து பேசியிருக்கு. உடனே புலி கேட்டிருக்கு, எல்லா விலங்குகளும் கூட்டத்திற்கு வந்துருந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே முயல் புத்திசாலித்தனமா, சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே புலி என்ன கேட்டிருக்கு, கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே முயல் சொல்லியிருக்கு, நீ இந்த காட்டின் அரசனாக இனி மேலும் நீடிக்கக்கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே புலி கேட்டிருக்கு, நான் அரசனாக நீடிக்கக்கூடாதா, அப்படியானால் வேறு யார் அரசனாக இருப்பது அப்படின்னு புலி கேட்டிருக்கு. உடனே முயல் சொல்லியிருக்கு, இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான விலங்காகிய எண்ணத்தை வந்து எல்லா விலங்குகளும் சேர்ந்து அரசனாக தேர்ந்தெடுத்திருக்காக அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே வந்து முயல் என்ன சொல்லியிருக்குன்னா,
உன் முதுகில் என்னை ஏற்றி கொண்டு போ. இக்காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு மெய்ப்பித்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயல் சொல்லியிருக்கு. உடனே புலி என்ன பண்ணியிருக்கு, உன்னை ஏற்றிக்கிட்டு நான் போகிறேன், எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுதுங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே வந்து புலி மேலே வந்து முயல் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கு. புலியை பார்த்தா மற்ற மிருகங்கள் பூரா பயப்பட தானே செய்யும். அது வந்து புலி கொஞ்சம் முட்டாள் போல இருக்குது. அதனால அதுக்கு தெரியலை, என்னடா முயல் வந்து புலி மேலே ஏறி உட்காந்து இப்படி வருதே, அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு எப்படாது அப்படிங்கிற மாதிரி அதுங்க பூரா பேசிக்கிட்டு இருந்துருக்குங்க. புலியை பார்த்ததும் மற்ற மிருகங்கள்லாம் கொஞ்சம் பயந்து அஞ்சு நடுங்கிருக்கு. இதுதான் நடந்திருக்கு. இது தெரியலை அந்த புலிக்கு. இந்த முயல் எப்படி புலியின் மேல் அமர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கு. உடனே புலி என்ன கேட்டிருக்கு, எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனே, பயப்படுது, முயல் கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு புலி பேசியிருக்கு. உடனே முயல் என்ன சொல்லியிருக்கு, புலி என்ன சொல்லியிருக்கு, முயல் அரசே, நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள், மன்னித்து விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு புலி. உடனே முயல் என்ன பண்ணியிருக்கு, இப்பொழுது இந்த காட்டுக்கு அரசன் யார் அப்படின்னு கேட்டிருக்கு முயல். உடனே புலி சொல்லியிருக்கு, நீங்கள் தான் அரசர் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே முயல் என்ன பண்ணியிருக்கு, உறக்க சொல், சத்தமாக சொல் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே புலி சொல்லியிருக்கு, தாங்கள் தான் இந்த காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்லியிருக்கு. தாங்கள் தான் இந்த காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்லியிருக்கு. உடனே முயல் சொல்லியிருக்கு, உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ இந்த காட்டிலே இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஓடி போய்விடு அப்படின்னு சொல்லிட்டு புலியை வந்து முயல் மிரட்டியிருக்கு. உடனே புலி சொல்லியிருக்கு, ஐயோ என்னை விட்டு விடுங்கள், நான் போய் விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலி வந்து பதறிடுச்சு. பதறிட்டு போயிடுச்சு, காட்டை விட்டு புலி போயிடுச்சு. இப்போதெல்லாம் முயல் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக பகல் வேளைகளில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருக்கிறது. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? முயல் வந்து புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த மாதிரி காட்டுக்கே அரசனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த புலியவையே முட்டாளாக்கி இது தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டி அந்த காட்டுக்கு அரசனாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கி வச்சிருச்சு. புலி மேலே ஏறி போனதுனால தான் மற்ற மிருகங்கள் வந்து பார்த்து புலிக்கு தான் பயந்து அந்த மிருகங்கள்லாம் பதுங்குச்சுகளே தவிர முயலை பார்த்து எந்த மிருகமும் பயப்படல. புலி மேலே இந்த முயல் ஏறி வந்துக்கிட்டு இருக்கே, என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த முயலுக்கு வந்து இது சாதகமாக போச்சு. அது மட்டும் இல்லை, இது புத்திசாலித்தனமாக யோசித்ததுனால தான் இதனால் இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. புலி வந்து முட்டாளாக இருந்ததுனால அதனால் இதை கண்டுபிடிக்க முடியலை. இந்த காட்டை விட்டே அது வெளியே போகிற சூழ்நிலை உருவாச்சு. அதனால் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலியாக உள்ளவன் ஜெயிப்பான், முட்டாளாக உள்ளவன் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான். எப்போதுமே ஒரு செயலை செய்யும்போது நல்ல கவனித்து இது சரிதானா, இது தப்பா, இது வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத தெரிஞ்சு புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கதையோட நீதி. நான் அடுத்த வீடியோவில் முயல் அரசனுடைய கேள்வி பதில்களை உங்களுக்கு சொல்கிறேன். பாய் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.